அதாவது மகளிர் மேம்பாடுன்றதுல இந்தியாவிலே நம்பர் 1ல இருக்கிறது தமிழ்நாடு. அதை இவர்களுடைய நிதி ஆயோக் அறிக்கையிலே இருக்கு. இந்த மகளிர் தமிழகத்தில் இருக்கிற மகளிருக்கும் இந்தியாவில் பிற மாநிலங்களில் இருக்கிற மகளிருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கிடையாது. ரெண்டாவது, இந்தியாவில் 40 ஒர்க்கிங் விமன்ஸில் 100% ஒர்க்கிங் விமன்ல 43 பேர் 43% சென்னையை சுற்றி இருக்கிறவங்க. சென்னை இந்த மண்ணுக்கான பெருமை இது. அப்போ நீ மகளிர் மேம்பாடு யாருக்கு பண்ணணும்? 100%த்தில் 43 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் இருக்கிறவங்க, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சென்னையில். இவர்களுடைய மகளிர் மேம்பாடு இவர்கள் மகளிர் தானே? ஆமாம். இவர்கள் உங்கள் இந்திய குடிமக்கள் தானே, உங்களுக்கு வரி செலுத்துவர்கள் தானே. இந்த 43% மக்கள் பெண்களை நீ நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? மீதி இந்தியா இவ்வளோ பெரிய நிலப்பரப்புல இருக்கிற எல்லாரையும் விட்டு இந்த சென்னையை தமிழ்நாடுன்ற ஒரே காரணத்துக்காக இவர்களை புறக்கணிக்கப்படுகிறார்கள். இந்த பெண்களை நீ மதிக்கிறதுல நீ எங்க மகளிர் மேம்பாடு? இதுல எங்க மகளிர் மேம்பாடு இருக்கு? மத்திய அரசுல எங்க மகளிர் மேம்பாடு இருக்கு? இல்ல.